ரொம்ப பயமா இருக்கு நந்து. போன் பண்ணிட போறா. வேண்டாம் சொல்லு நந்து, வேண்டாம் சொல்லு ப்ளீஸ். சொல்ல மாட்டேன், விடு அவள. நிஜமா சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன் சொல்றேன்டா. ப்ராமிஸ், சத்தியமா சொல்ல மாட்டேன் ப்ளீஸ். ஓகே. இனி எப்பவும் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, உங்க ஜோலிக்கு வர மாட்டாங்க. பாருங்க போய்ட்டான். எங்க புக்குங்க புக்கு. பாத்தியாடி அந்த ரவுடியோட பேரை சொன்ன உடனே எப்படி ஆடி போயிட்டான்னு. ரொம்ப தேங்க்ஸ் டி. Oh my god. இவன் தானா அந்த பொறம்போக்கு ரவுடி? சைதாப்பேட்டை கபாலி. இப்ப சொல்லுடா, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணா என்ன கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவியா? சும்மா நீ முந்தா நாள் அடிச்சா இல்லையா, நான் எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டுங்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் அதுக்கு உங்ககிட்ட ஒம்புக்கு வர போறேன். நீ லவ் ஆகுது பண்ணு, கல்யாணமாவது பண்ணு. அதை விட்டுட்டு ஏன் தலையே என்ன போட்டு உருட்டுறேன். அம்மா தங்கச்சி, என்ன ஏமாத்த தேவையில்லாம போட்டு விடுறேன். கொஞ்சம் எடுத்து சொல்லுமா, உன்னை எனக்கு தெரியாது நான் அண்ணன் கிட்ட. என்ன அப்படி பாக்குற? அண்ணா அண்ணா, உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்து ரொம்ப சூப்பரா இருக்குதுடா. தேங்க்ஸ்டா. உன் வேலை முடிஞ்சது, கிளம்பு. எதுக்காக போய் சொன்ன? பயந்து போய் என்ன விட்டுடுவேன் தான். பயம் இருக்கிறவனுக்கு காதல் வராது, காதலிக்கிறவனுக்கு பயம் வராது. நீ என்ன பண்ணாலும் சரி, ரவுடிங்களை கூட்டு வந்தாலும் சரி, முன் வச்ச கால பின் வைக்க மாட்டான் இந்த சந்துரு. சந்துரு வெட்ஸ் நந்தினிங்கிற வெட்டிங் கார்டுக்கு எப்பயும் நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். பகல் கனவு காணாத. லவ் பண்றவன் கனவு காண மாட்டான், கான்ஃபிடென்ட்டா அந்த கனவை நனவாக்குவான். அதுக்காக என்ன வேணாலும் செய்வான். சரி, காதலுக்காக என்ன வேணாலும் செய்வியா? மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இல்லாம வேற எதுவா இருந்தாலும் செய்வேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி, நான் கூப்பிடுற வரைக்கும் என் கண்ணிலே படக்கூடாது, எனக்கு போன் கூட பண்ணக்கூடாது. பை. நெவர் see you again. அடிப்பாவி சின்ன குஷ்பு, இப்படி ஒரு ஃபிட்டிங் வச்சிட்டியே. இப்ப நான் என்ன செய்யறது? மண்டை காயுதே. லவ் பண்ணலாமா? ப்ராமிஸா? ப்ராமிஸா? லவ் பண்ணலாமா? டாடி வாடி 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 கியூட் பொண்டாட்டி, தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ. இந்த ஏரியால ஈவ்டீசிங் ரொம்ப அதிகமா. எவனாவது கிடைச்சா பெண்ட கட்டிடுங்க. கம் ஆன், டேக் யுவர் பொசிஷன். டேக் இது கிளாஸ் பயங்கர போர் இல்ல? ஐயோ ஆமாண்டி, என்னாலே முடியல. ஹலோ, ரெண்டுல எதிரா உன் லவ்வரு? இன்னைக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ணல. ஓ, அந்த கிரீன் செக்கும் ப்ளூ ஜீன்ஸ் போட்டுக்க பொண்ணா? ஓகே ஓகே, லைன்லயே இருந்து பொண்ணுங்கெல்லாம் எப்படி கரெக்ட் பண்றதுன்னு என்கிட்ட கத்துக்கடா. I know. So always like that. It's okay. ஹாய் பேபி. Huh? ஊ லா லா லா, ஊ லா லா லா. எக்ஸ்கியூஸ் மீ, எந்த ஊரு? Chennai. ஓ, what a sweet voice. ஹைட் கூட ஓகே, வெயிட் இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேர் ஜோடி சூப்பர். நம்ம மேட்சிங் பர்ஃபெக்ட்டா இருக்கு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நீ ஓகே சொன்னா உடனே மேரேஜ் தான். மேரேஜ் தானே, நாங்க பண்ணி வைக்கிறோம். நீங்க எல்லாம் யாரு? அவங்களுக்கு அக்காவா? ஆமாடா, ஆ. அவங்களுக்கு அக்கா, ஓஹோ. உனக்கு சொர்ணாக்கா. ஆ? வாடா மாமியார் வீட்டுக்கு. Thank you auntie. ஆண்டி இல்லம்மா, அத்தைன்னு கூப்பிடு. இந்த கோயில்ல இருக்கிற கடவுள் சாட்சியா உனக்கு பொட்டு வச்சு மருமகளாவான்னு கூப்பிடுறேன். முடியாதுன்னு சொல்லிடாத. புரியலையே. சந்துரு ஏன் பையன்தான். ஓ, ஏதோ நல்ல புள்ளைய பெத்துட்ட மாதிரி அவனை பத்தி பெருமையா சொல்லிக்கிறீங்க. அவன் எவ்வளவு கெட்டவன் தெரியுமா? சிகரெட் எல்லாம் குடிப்பான். சிகரெட் மட்டும் இல்லம்மா, அவங்க அப்பா கூட சேர்ந்து தண்ணி கூட அடிப்பான். இந்த காலத்துல 100க்கு 80 பேர் இப்படிதாம்மா இருக்காங்க. அதுக்காக எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியுமா? நீ தப்பா நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா? உங்க வீட்ல யாருக்கும் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் பழக்கம்லாம் இல்லையா? அவன் சரியா படிக்க மாட்டான், பொண்ணுங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். பாக்குற பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்துற ஆள் இல்லம்மா அவன். மனப்பூர்வமா உன்னை மட்டும்தான் அவன் உயிருக்குயிரா விரும்புறான். அவன் காதல் ரொம்ப வசந்ததுன்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக நான் இங்க வரல. உன்னை இந்த அளவுக்கு விரும்புறவனை மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். அவ சொன்னது உண்மைதான் நந்து. இவரா?
பயப்படாதம்மா, நான் சந்துருவோட அப்பா தான். பிள்ளைங்க லவ் பண்ணா பெத்தவங்க எதிர்ப்பாங்க, முடியாதுன்னா தடுப்பாங்க, இல்லைன்னா பிரிப்பாங்க. நாங்க அப்படிலாம் நினைக்கலம்மா. நீங்க ஒன்னா வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். சந்துரு எங்க? ஆக்சுவலா உனக்கு மண்டையில மசாலாவே இல்லையா? என்ன இது ஃபேமிலி ப்ரப்போசல்ஸ்? இப்படி பண்ணா நான் மயங்கிடுவேன் நினைச்சியா? பையன் லவ் பண்றேன்னு பெத்தவங்க கிட்ட சொன்னா உனக்கு நான் வேணுமா அவ வேணுமான்னு தான் கேட்பாங்க. ஆனா ஃபேமிலி மொத்தமும் வந்து அந்த பொண்ணு தான் வேணும்னு கெஞ்சுறாங்கன்னா சார் லவ்ல இருக்க சின்சியாரிட்டி தெரிஞ்சுக்கோ. இப்படி தினமும் என் பின்னாடி வந்து லவ் பண்றேன்னு சொல்றதை விட்டுட்டு புத்திசாலித்தனமா படிக்கலாம்ல. படிச்சுட்டா நல்ல ரேங்க் எடுப்ப, வந்தா நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் லைஃப்ல செட்டில் ஆயிடுவ. என்ன கிடைச்சாலும் லவ் பண்ண பொண்ணு கிடைக்க மாட்டாங்க. படிப்பாகட்டும் வேலையாகட்டும் இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் பாஸ் ஆகலாம், ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். கிடைச்ச வேலையில அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஆனா லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலன்னா இன்னொரு பொண்ணோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும்? மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னா லைஃப்ல எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். படிப்பை வேணா கூட மாத்தி படிக்கலாம், ஆனா நம்ம லவ் மாத்த முடியாது. காசு பணம் துட்டு மனே மனே, காசு பணம் துட்டு மனே மனே. இது கும்முடு இருக்கடா. அதை விட பாம்பே ஹீரோயின்ஸ் மாதிரி கட்சி பிடிப்புல கட்டினா கில்மாவா இருப்பா. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி அந்த கோயிலுக்கு வருவேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்குடி. எதனால? கடவுள் பாதி எக்ஸாம் எழுதுவாருங்கிற நம்பிக்கையில தான். ஏய் பொண்ணு உன்னதா போலாம் வரையா குமார்னா? ஏண்டி அவன் கேட்டதுக்கே அடிச்ச செஞ்ச? டேய் இவளுக்கு ட்ரிபிள் எக்ஸ் இங்கிலீஷ் படம் காட்டுவோம், வண்டியில் ஏத்துங்கடா. ஏய் என்ன ரவுடிசமா? உன் மேல பரிதாபப்பட்டு சொல்றேன், மரியாதையா இங்க இருந்து போயிடு. போகலன்னா என்னடி பண்ணுவ? நான் எதுவும் செய்ய மாட்டேன்டா. உன்ன மாதிரி புறம்போக்குங்க இடுப்பு உடைக்கிறதுக்கு என் பின்னால சிங்கம் மாதிரி ஒருத்தன் இருக்கான். என்ன அடிக்கிறவடா? உங்க அப்பா என்ன போலீஸா இல்ல உங்க அண்ணன் ரவுடியா? எங்க அப்பா போலீஸா இருந்தா அரெஸ்ட் பண்ணுவாரு, அண்ணன் ரவுடியா இருந்தா கும்பலோட தான் வருவான், ஃப்ரெண்டா இருந்தா விட்டுடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவான். ஆனா அதுவே லவ்வரா இருந்தா அரெஸ்ட் பண்ண மாட்டான், ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டான், கும்பலோடவும் வர மாட்டான். ஒத்தையா சிங்கம் மாதிரி சிங்கிளா வரும். வர சொல்லடி அவனை, அவனையும் பாத்துருவோம். He is on the way. அவன் வர்றதுக்குள்ள ஓடி போயிடுங்க. ஒருவேளை நீ அவனை டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, டச் பண்ண கை இருக்கும் கால் இருக்கும், ஆனா உடம்புல எதுவும் வேலை செய்யாது. இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் இப்படிதான்டா. அவன் என்னமோ அல்டிமேட் அஜித் மாதிரியும் இவ்வளவு என்னமோ சாலினி மாதிரியும் ஃபீல் பண்ணிப்பாளுங்க. நம்மளெல்லாம் பிரகாஷ் ராஜ் மாதிரி ஃபீல் பண்ணிப்பாளுங்க. சி என்ன கர்மண்டாய், வயசு அப்படி என்ன பண்ணி தொலைக்கிறது? நான் பிரகாஷ் ராஜ் இல்லம்மா அல்டிமேட் ஸ்டார் தான் சொன்னா கேட்கறாளுங்களா? இவ்வளவு சொன்னா புரிய மாட்டேங்குது. செஞ்சா புரிஞ்சுப்பியாடி? வா செஞ்சு காட்டுறேன். அவளை விடா. மொத்தம் 32 பல்லு விழுந்துருச்சு போல இருக்க. டேய் 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 நீ யாரா? அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். தலை ஷூட்டிங்ல இருப்பாரு. தம்பி தப்பிச்சிட்டான்டா. தேங்க்ஸ் அண்ணா.
உனக்கு ஒண்ணும் ஆகல. இங்க பார்வை தூக்குறவன நம்ம அண்ணன் மேலே கையை வச்சா போட்டு தள்ளிடா